எல்லாரும் இயேசு அப்படிங்கிற அந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் அந்த இயேசு அப்படின்னு கேட்டா உடனே சொல்லுவீங்க, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் காட், கிறிஸ்தவர்களுடைய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அப்படி இல்ல. ஒரு சின்ன விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு நாள் ஒரு ஊர்ல ஒரு பெண், அதாவது விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு தப்பு பண்ணின, ஒரு பாவம் பண்ண பெண் வந்து எல்லாராலும் கையும் களவுமா மாட்டி, அவங்க ஒரு ஊருக்கு நடுவுல வச்சு எல்லாரும் கல்லெடுத்து எறிஞ்சு அந்த பெண்ண வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு, எல்லாரும் கல்லெடுத்து எறியறதுக்கு ரெடியா இருக்கிற நேரத்துல, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து அந்த பெண்ண வந்து புரொடெக்ட் பண்றாரு. அந்த இடத்துலேருந்து அவ்வளோ பேரையும் இது பண்ணி இயேசு கிறிஸ்து புரொடெக்ட் பண்ணிட்டு, ஏசப்பா சொல்றாங்க, "உன்னைய பனிஷ் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருந்தாலும், நான் உன்னைய பனிஷ் பண்ணல. இனிமேல் இந்த தப்ப செய்யாத" அப்படின்னு சொல்லி ஃபர்கிவ் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு சான்ஸ் குடுத்து அனுப்புறாங்க. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையும். எல்லாராலும் ஒரு ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் ஒரு பனிஷ் பண்ணப்படுற, ஊரே நம்மள வெறுத்து ஒதுக்குற ஒரு நெலைமையில, "இனிமேல் எனக்கு யாருமே இல்ல. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இனி எனக்கு ஒரு புதிய துவக்கம் இல்ல." அப்படின்னு சொல்ற ஒரு வாழ்க்கையில நம்ம இருப்போம். ஆனா, அப்படிப்பட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நம்ம வாழ்க்கையில, ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறவர் அந்த இயேசு. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும், இனிமேல் இந்த பாவத்திலேருந்து வெளியில வர முடியுமா? இப்படிப்பட்ட விஷயத்திலேருந்து நம்ம வர முடியுமான்னு நெனைக்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்த செய்கிறவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, சிலருக்கு தோணும் நம்ம இந்த குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இல்ல இந்த மாரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்ம நெனைப்போம். ஆனா, நம்மளால அதுலேருந்து வெளியில வர முடியாது. ஆனா, இயேசுவின் இடத்துல கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணுங்க. "ஏசப்பா, இன்னைக்கு எனக்கு இந்த மாரி குடிக்கக்கூடாது ஏசப்பா. குடிக்கிறனால என் குடும்பத்தில சந்தோஷமே இல்ல ஏசப்பான்னு" சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஏசப்பா பெரிய அற்புதத்த செய்ய முடியும். அந்த இயேசு கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அல்ல. இந்த உலகத்தில இருக்கிற எல்லாருக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார்.